இன்னைக்கு நம்ம நாட்டில் இல்லைங்க முழு உலகத்தில் பாலியல் குற்றம் நடக்கிறதுக்கு என்னங்க காரணம்? லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ரொம்ப காலம் தள்ளி ஆசைலாம் வந்ததுக்கு பிறகுதான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள ஒரு பையன் போகும்போது ஆசையை அடக்கியாங்க வைக்க முடியும். அந்த ஆசையை எங்கேயாச்சும் போய் பயன்படுத்துறது முதல் குற்றமாக பார்க்கப்படுது. அப்ப கல்யாணம் பண்ணவங்களாம் இந்த தப்பை பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. கல்யாணம் பண்ணவங்க பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? தான் மனைவிய தன்னை நம்பி வந்த மனைவிக்கு முழுமையான நீண்ட நேர தாம்பத்தியத்தை கொடுத்து சந்தோஷத்தை பார்க்க முடியாத ஒருத்தர் வேற ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுனால மட்டும் அந்த பொண்ணுகிட்ட போய் முழுமையான தாம்பத்திய சுகத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கோமாளித்தனங்க இது. அதனால நிச்சயமா சொல்றேன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சரி கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி செக்ஸ் எஜுகேஷன் தாம்பத்தியத்தை பத்தின முழுமையான புரிதல் ரொம்ப அவசியம்.